முடிச்சதுக்கப்புறம் போடலாம். நீ கேட்டுக்கிறது இளையராஜா பாட்டு எப்படா கேட்க போகிறேன் நீங்கள் நான் பாலாஜியோட டேக் டிசி ஒரு வாரமாக மனசில் இது உதித் நாராயணாயி ஓடினேக்குது. இதை பாது சொல்லுமேன்னு பார்த்தா இதை கரெக்ட் டைம். ஏன்னா பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. 92.7 பிகப்புல பாலாஜியோட டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விண்வெளியில் அந்த சாதனையை பண்ணி மார்ஸ்ல அது என்டர் ஆகும்போது இந்தியன்டா நவ் டாக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேஸ்புக்லேயே சவால் விட்ட நம்ம எல்லாருமே அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து உதித் நாராயணாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தாங்க, எப்படி இந்த மங்கள்யானை விட்டு வெற்றிகரமாக சாதனை நிகழ்த்தும் போது நம்மளுக்கு இந்தியன்லாம் பயங்கர நாட்டுப்பற்று பொங்கிச்சோ, அது மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த நாட்டுப்பற்று பயங்கர ரட்சகன் படத்தில் வர நாகார்ஜுன மாதிரி உடம்புல நரம்பேறி முறுக்கேறி வேளச்சேரின்ற மாதிரி செம்மையா பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததா இன்னைக்கு நாளோட லூஸ் டாக். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில அதிகமான டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்து விவரம் தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்து விவரம் தெரிஞ்சு நம்ம நாட்டுப்பற்ற பயங்கரமா ஃபீல் பண்ணது எப்பலாம் அப்படின்னு பார்த்தாக்க, எப்பலாம் இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸா கென்யா கிட்ட ஜிம்பாப்வே கிட்ட பாகிஸ்தான் கிட்ட எல்லாம் மேட்ச் ஜெயிக்குதோ அப்பலாம். டெண்டுல்கர் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கே மேட்ச போயிட்டு கென்யா கூட விளையாடி செஞ்சுரி அடிச்ச போது ஆஹா இந்தியன்டா டெண்டுல்கர்ரா அப்படின்ற மாதிரி வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு எதிராக டெண்டுல்கர் 88 ரன் அடிச்சு முகமது கைஃப் மேட்ச முடிக்கும் போது இந்தியன்டா டெண்டுல்கர்ரான்ற இங்கிலாந்துக்கு எதிராக அந்த மேட்ச் இங்கிலாந்துலயே ஜெயிச்சு சட்டையை கங்குலி கைட்டி அப்படி சுழட்டி அடிக்கும் போது இந்தியன்டா அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நம்ம அதிக வாட்டி விஜயகாந்த் படம் அர்ஜுன் படத்துக்கு அப்புறம் நாட்டுப்பற்ற பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சது அப்படி என்றால் அது மிகை அல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க அங்கிள், நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன்ன்ற மாதிரி நம்மள பயங்கரமா முறுக்கேத்தின விஷயம் வந்து இந்த கிரிக்கெட் நாட்டுப்பற்று தான். இதே மாதிரி அப்படியே நானும் பஞ்சு மிட்டாய் ரூம் போட்டு யோசிச்சதுல கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு தேறிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றோம். இப்போ சொல்ல வேண்டியதானேன்றீங்களா? எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு எப்படி ஓட்டுறது கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்றேன். நீ கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்று எப்பலாம் நம்ம ஃபீல் பண்றோம்னு யோசிச்ச பாலாஜியோட டேக் டிசி இதுல செம்ம காமெடி நாட்டுப்பற்று ஒன்று இது கொஞ்ச நேரத்தில். நான் தாண்டா இந்தியா இதுதாண்டா நாட்டுப்பற்றுன்ற மாதிரி நம்மளுக்கு எப்பலாம் நாட்டுப்பற்று அப்படியே ஐயோ கை வச்சுங்க லைட்டா 92.7 பிக் எஃப்எம்ல கையை டங்குன்னு மைக்கில் வச்சுக்கிட்ட பாலாஜியோட நீ கேட்டுக்கிறது டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ஆரம்பத்தில் ஏதோ புரட்சி போராட்டம்ன்ற மாதிரி ராணுவத்தில் ஆடு எடுக்கிற மாதிரி எதுக்கு பேசியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு லூஸ் டாக்ல நம்மளுக்கு எப்பலாம் நாட்டுப்பற்று ரட்சகன் படத்தில் வர நாகார்ஜுன மாதிரி பொங்கும் அப்படின்றது தான். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். எதுக்காக திடீர்னு பேசணும்னு பார்த்தாக்க இந்த மங்கள்யான் விட்டாங்கல்ல, மங்கள்யான் விட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்தியாடா சூப்பரா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு கிவ் இட் இன் தி ஃபர்ஸ்ட் டைம் இட் செல்ஃப்டா அப்படின்ற மாதிரிலாம் பெருமைப்பட்டோம். கடைசியா எப்ப பெருமைப்பட்டோம் அப்படின்னு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு தோணுது கிரிக்கெட்ல எப்பலாம் இந்தியா ஜெயிக்குதோ அப்பதான் நம்ம நாட்டுப்பற்று போங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்தது. ரெண்டாவது ஒரு பயங்கர காமெடியான நாட்டுப்பற்று என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்தியாக்கே வந்திருக்காத இந்தியாவை பத்தி எதுவுமே தெரியாத ஆனா ஏதோ ஒரு தலைமுறையில இந்தியால இருந்து அதுக்கப்புறம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆன இந்த என்ஆர்ஐ இந்தியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணாங்கன்னா ஏதோ நம்ம நாட்டுக்காக உழைச்ச ஒரு தியாகியோட குழந்தை பண்ண சாதனை மாதிரி அதை தலையில வச்சு கொண்டாடுவோமே. அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த இந்தியரா இருக்கும். அவர் வந்து அமெரிக்காவை தான் பயங்கரமா விரும்புறவரா இருப்பாரு. இந்தியா இட்ஸ் மை ஓல்ட் கண்ட்ரி அண்ட் ஆல் அப்படின்ற மாதிரி அளவுக்கு தான் அவருக்கு இந்த நாட்டோட பரிச்சயமே இருக்கும். ஆனா அவர் ஏதோ நம்ம நாட்டுக்காக உழைச்ச தியாகி மாதிரி வாட்ட சாதனை லட்சுமி மிட்டல் இஸ் டூயிங் எவ்வளவு பெரிய பணக்காரர் யாத்திரமா இந்தியன் காரன்னு வரும். சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, இல்ல கல்பனா சாவ்லா கூட பரவாயில்ல, சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தவிர வேற எதுவும் அவங்களுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் கிடையாது. கடைசியில் அவங்க ஸ்பேஸுக்கு போனதுக்கு நம்மளாம் இங்க தீபாவளிக்கு பட்டாசு கொடுத்துருக்காங்க நாட்டுப்பற்று. அந்த நேரத்தில் ஊரோட சேர்ந்து நம்மளுக்கு அந்த நாட்டுப்பற்று பொங்கியிருந்தாலும் நிஜமா இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்கு இவங்களுக்காக நம்ம சந்தோஷம் பண்ணணும்? ஏன்னா இவங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க ஏதோ சாதனை பண்ணாங்கன்னா அதுல எது அவங்க இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாட்டுப்பற்று பொங்குற உங்க விஷயம்லாம் இருக்கு. இது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் தி லூஸ் டாக். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும் அங்கிள். 1 country 1600 லாங்குவேஜ். கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கும் போதெல்லாம் நாட்டுப்பற்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால ஒரு அங்கிள் கேட்டு செம்ம கோவப்பட்டார். ஐயோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்கும்போது வராதா, அதையே சொல்ல மாட்டேன்ற, கிரிக்கெட் ஒண்டி சொல்றேன். 92.7 பிக் எஃப்எம்ல கோவப்பட்ட அங்கிள் கிட்ட திட்டு வாங்கின பாலாஜியோட நீ கேட்டுக்கிறது டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். நீங்க என்ன தெரியுமா சாயங்காலத்துல பேசினோம் என்னது ஐயோ மறந்துட்டேனே எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நாட்டுப்பற்று பயங்கரமா பொங்கும் அப்படின்னு பேசினோம். எதுக்காக திடீர்னு அப்படின்னு பார்த்தாக்க இந்த மங்கள்யான் டைம்ல பத்தியா இந்தியா பத்தியா எவ்வளவு கம்மியான காசுல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல அமெரிக்காக ஒழுங்கு காட்டணுமே அந்த மாதிரி நம்மளுக்கு நாட்டுப்பற்று அதிகமாக பொங்கினது வந்து இந்த கிரிக்கெட் விளையாட்டு போது தான். எப்பெல்லாம் இந்தியா ஜெயிக்குதோ டெண்டுல்கர் வந்து கஷ்டத்தையும் தாண்டி வந்து செஞ்சுரி அடிச்சாரோ விராட் கோலிக்கு பீச்சே கியா ஹை அப்படின்ற மாதிரி வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்கிங்ல அவர்
வராரோ அப்பெல்லாம் போது நம்மளுக்கு நாட்டுப்பற்று ஆகும். இதுக்கப்புறம் வந்து இதுல நிறைய சொல்லியிருந்தோம். அப்பதான் இந்த அங்கிள் ஃபோன் பண்ணி இந்த ஒலிம்பிக்ஸ் மெடல் சொன்னார். கரெக்ட் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் 100 கோடி இந்தியர்களின் இயக்கம் நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி மல்லேஸ்வரியோ இல்ல லியாண்டர் பைஸோ மெடல் வாங்கும்போது இந்த பட்டனை ஒரு 250 வாட்டி அமுக்கும். அபினவ் பிந்த்ரா முட்டு சந்திரான்ற மாதிரிலாம் செம்ம உணர்ச்சி பொங்கும். ஆனா இதுல பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல, காமன்வெல்த் கேம்ஸ்ல, ஏசியன் கேம்ஸ்லாம் கோல்டோ இல்ல மெடலோ யாரோ வாங்கும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ நாட்டுப்பற்று இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே புஷ் ஆகி கடைசி மெடல் வாங்குறவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து 2 வெண்கலம் ஒரு சில்வர்லாம் வாங்கிச்சு. யார் வாங்கினான்னு சொல்லுங்க. ஏசியன் கேம்ஸ் தெரியாது நம்மளுக்கு. ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸ்ல தெரியாம இந்தியா ஒரு 4-5 மெடலுக்கு மேலே இப்போ ரீசெண்டாக வாங்கிடுச்சுல. ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினவங்க ஊரே கொண்டாடிச்சு. பாக்ஸிங்ல வாங்கினவருக்கு பாலிவுட் வாய்ப்புலாம் கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் வாங்கினவங்களாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாபக சக்தியோ இல்லைனா பெருமையோ வந்து முதல் 2 மெடலோட முடிஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இந்தியா வரும்போது அதுல என்னடா அப்ப எப்படா நாட்டுப்பற்று பொங்குன்றீங்களா இருக்குது. இப்போ சொன்னா 7 வீக்ஸ் பேசின ஃபீலிங் வருங்கிறதுனால இட்ஸ் கமிங் இன் சம் டைம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. பில் கிளின்டன், அர்னால்டு, முஷரஃப், சீன அதிபர் ஜாங் சுயிங் அப்படின்ற மாதிரி வெளிநாட்டு தலைவர்கள், பிரசிடென்ட்கள் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு நாட்டுப்பற்று பொங்கும். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு போது எப்பெல்லாம் நம்மளுக்கு நாட்டுப்பட்டு போங்கிற மோமெண்ட் அப்படின்றதா இன்னைக்கு லூஸ் ஸ்டாக்ல இந்த பட்டன் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாட்டி பட்டன் நமக்குமா சரி அமைக்கலாம். ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் ஸ்டாக் இவங்கெல்லாம் வரும்போது எப்போ நம்மளுக்கு போகுன்றீங்களா? இது யோசிச்சு பாருங்களேன். பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு செம்மையா ஞாபகம் இருக்குது. எங்க அம்மா வந்து அப்பதான் என் தம்பிக்கு பில் கிளின்டன் பேர் வைக்கலாம்னு. அப்புறம் நான் தான் கெஞ்சி கூத்தாடி ரித்திக் ரோஷன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம்ல என்ன தெரியுமா, பில் கிளின்டன் வந்தபோது இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு ஒப்பந்தத்தில் கை போட்டிருக்கலாமா, கையெழுத்து போட்டிருக்கலாம், நிறைய பேரை மீட் போட்டிருக்கலாமா, மீட் பண்ணிருக்கலாம். என்ன வாய் இவ்வளோ ரோல் ஆகுது, எப்போதான் ஆகாம இருந்திருக்குன்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். கொஞ்சம் நிதானமாக பேசணும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய ஒப்பந்தம் பண்ணி நிறைய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது என்னவா இருக்கும்னா, ஐ லவ் மசால் தோசா அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பார். இதே மாதிரி எந்த ஒரு ஃபாரின் நடிகரோ இல்ல கிரிக்கெட் பிளேயர் ஐபிஎல் விளையாட வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் வந்தாருன்னா, சென்னை இட்லி சாம்பார் இஸ் வெரி குட் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு அடப்பட்டம் போடுவோம். இட்லி தோசடா, மசால் தோசடா, சாம்பார் வடடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்பெல்லாம் நாட்டுப்பற்று செம்மையா போங்கும். யார் எந்த ஒரு ஃபாரின் தலைவரும் இந்தியாவை லைட்டா புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அதோட அருமை பெருமெல்லாம் வந்து பெருசாலாம் மதிச்சிருக்க மாட்டோம். சிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு ஃபாரின் தலைவர் நம்ம நாட்டோட ஏதாவது ஒரு சப்ப விஷயத்தை புகழ்ந்துட்டார் அப்படின்னாலே வந்து பயங்கர பெருமையாயிடும் நம்மளுக்கு. இந்தியாடா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி. கரெக்ட் இல்ல? இதே மாதிரி இன்னொரு சினிமா விஷயம் இருக்குது. அதான் நம்ம ஊர்ல இந்த ரமணா படத்துல வர மாதிரி அனியன் படத்துல அது கிடையாது. இன்டர்நேஷனல் சினிமா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங். இது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்று எப்பலாம் போகும்னு யோசிச்சுக்கிற பஞ்சுபடாய் தலையும் பாலாஜியோட டேக் இட் ஈஸி. I love Indian culture and tradition and all in the Taj Mahal and all is super and all is a sambar vada is oh my amazing and yoga you only taught in the world and all அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபாரின் தலைவர் இந்தியாவை புகழ்ந்துட்டாருனா நம்மளுக்கு அப்படியே சிலுத்து போகும். இந்தியன்கிறதுல அவ்வளோ பெருமை நம்மளுக்கு. ஏன்னா நம்மளா இங்கே இந்த ஃபாரின் காரங்கெல்லாம் வந்து பயங்கரப்பா எவ்வளோ பெரிய ஆளுங்க இவங்கன்ற மாதிரி மனசில் கொட்டை கட்டிட்டு இருப்போம் போல இருக்குது. அதனால இவங்க வாயிலேருந்து இந்தியாவை பற்றி ஏதாவது ஒரு சின்ன புகழ்ச்சி வந்தால் கூட நம்மளுக்கு நாட்டுப்பற்று பொங்கும். 92.7 பிக் எஃப்எம்ல வாஜி டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து எப்பலாம் நம்மளுக்கு நாட்டுப்பற்று பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறோம். சிவாஜி ராமனா அன்னியன் படத்தில் இந்தியாவை பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி பொங்கும். இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும். எல்லா டிஃபால்ட்டா அர்ஜுன் படம், விஜயகாந்த் படத்துக்கும் நம்மளுக்கு அப்படி ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க, இயற்கை பேரழிவு, இந்த சுனாமி, அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது காஷ்மீர் ஃப்ளட்ன்ற மாதிரி வரும்போது நம்ம எல்லாம் ஒன்னா இந்தியனா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாம நம்மளுக்கு தோணாது. ஆனா இதுக்காக ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடக்கும்ல, அதை பார்க்கும்போது தான் அப்பதான் நம்மளுக்கு நாட்டுப்பற்று பொங்கி திடீர்னு நம்மளும் வந்து நல்ல நிதி கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, போக்கரான்ல இந்தியா குண்டு வெடிச்சும் போது வல்லரசுரா பாடுறா அப்படின்னு. அது எதுக்காக வெடிச்சாங்க, இது வெடிச்சதுனால இந்தியாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த குண்டு வச்சிருக்கிறதுனால மட்டும் நம்ம சூப்பர் பவர் ஆயிட்டோம், அந்த ஆயினதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் யாரும் இதை பத்தி கவலைப்பட மாட்டோம். இந்தியா போக்கரான்ல குண்டு வச்சுதுரா அப்படின்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்படியே சிலுக்கும். அப்படியே இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, ஓட்டு போட்டு அதை போட்டோ ஃபேஸ்புக்ல போட்டா அப்போ வந்து நம்ம ட்ரூ இந்தியன் நம்ம நினைச்சுப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, இதெல்லாம் தான் சாயங்காலத்துல சொல்லுகிறோம். இதுல அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, வெளிநாட்டு ஃபாரின் ஃபிலிம்ஸ் ஆஃப் த யோயோ மூவிஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஹாலிவுட் படத்துல ஏதாவது ஒரு சீன்ல இந்தியாவை காமிச்சிட்டா போதும். 2012 உலகமே அழியும் போது இந்தியால எல்லா சோகமா அப்படியே தாஜ்மஹால் வாசல் உட்காந்து
அவங்களுக்கு ஃபாரின் படத்துல வந்து தெரிஞ்சதே இந்தியானா தாஜ்மஹால்லே தூங்குவாங்க, 100 கோடி பேர் தாஜ்மஹாலை சுத்தியே இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பானுங்க போல இருக்கு. எல்லா ஃபாரின் படத்துலயும் தாஜ்மஹால், இந்தியா, அதுவும் இந்தியன் சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி காமிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குமே, செம்மையா இருக்கு, இந்தியா காமிச்சா பார்த்தியா அப்படின்னு இருக்கு. இப்பெல்லாம் இந்தியாவில் எல்லா இங்கிலீஷ் படமும் ஓடுதுன்றதுனாலே அவங்க ஒரு சீனுக்காவது இந்தியாக்காரங்களையும் சைனாக்காரங்களையும் காட்டாம எடுக்கவே மாட்டாங்க படம். அது நம்மளுக்கு தெரியாது, ஆனா பார்க்கும்போது பெருமையா இருக்கும். இவ்வளோவா இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்றீங்களா? பாக்குறேன் அப்படியே ஏதாவது இருந்துன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்றேன். இது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்று போங்கிறது எப்பெல்லாம் யோசிச்சுங்கிற பாலாஜியோட ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கினது உட்டியடா அப்படின்னு இப்பதான் ஒரு ஆண்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமா, அப்பவும் செம்மையா நாட்டுப்பற்று பொங்குச்சு. ஆஸ்கர் அவார்ட் ஏஆர் ரஹ்மான் வாங்கும்போது, அதுவும் அது தமிழ்ல போயிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லும்போது, இதே மாதிரி நிறைய தலைவர்கள் ஐநா சபையில உரையாடும் போது இந்தியில பேசுனாங்கன்னா, அப்படி நமஸ்தே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு உலக மேடையில நம்மளுக்கு அந்த நேரத்தில் நாட்டுப்பட்டு சிலுக்கும், அப்படியே பொங்கி எழும். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டிருக்கும் போது சாயங்காலத்துல இருந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு நாட்டுப்பற்று பொங்கும் அப்படின்றத வந்து சொல்லுகிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா எதுக்காக திடீர்னு சொன்னோம் அப்படின்னா வந்து, இந்த மங்கள்யான் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை வந்துச்சுல. ஃபர்ஸ்ட் டைம் விட்ட உடனே வந்து சக்சஸ் ஆனது நம்மளுக்கு ஒண்டிதான். இவ்வளவு கம்மி காசுல எவனுமே ஹாலிவுட்ல படம் கூட எடுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு சேட்டலைட்டே விட்டோம் அப்படின்ற மாதிரி செம்ம சந்தோஷப்பட்டோமே. அதனாலதான் இதை சொல்லணும்னு நினைச்சோம். ஏன்னா ரொம்ப நாளா ஒரு ஏக்கம் இருந்தது. என்னன்னா, நம்மளுக்கு இந்த கிரிக்கெட்டை தவிர ப்ரௌட் இந்தியனா அடிக்கடி வந்து ஃபீல் பண்ற மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ்லாம் நடந்ததே கிடையாது. அதுல இருந்து கிரிக்கெட் நம்ம திட்டுவோம், எப்ப பாரு மத்த விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா சொல்லுவோம். ஆனா இந்த விளையாட்டு மூலியமா தான் நம்ம நிறைய வாட்டி இந்தியனா பயங்கர யுனைடெடெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கோம். மற்றபடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே கார்கில் வாரு, போக்ரான் வெடிகுண்டு, இந்த மாதிரி ரொம்ப ரேர் ஒகேஷன் தான் நம்மளுக்கு இந்தியனா ஃபீல் ஆயிருதுல, பயங்கர பெருமையா. அடிக்கடி இது மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கலாம் இருக்கும். அதனால தான் சாயங்காலத்துல இதை பத்தி பேசணுமே. ஏன்னா எங்கேயோ ஒரு லட்சுமி மீட்டல், யாருன்னே தெரியாத சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் பண்ற சாதனையை நம்ம இந்தியர்கள் சாதனையா நினைச்சு கொண்டாடுவோம். ஏன்னா இவங்களுக்கு இந்தியாக்கான சம்பந்தமே கிடையாது. என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம ஊர்லயே நிறைய சாதனைகள்லாம் நிகழ்த்தப்படணும். நம்மளும் இந்தியன் செம்மையா ஃபீல் ஆகணும். We have to feel proud of the Indians and all, not only watching ரமணா படம், அன்னியன் படம், சிவாஜி படம்.